வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜிம் தலைப்புச் செய்திகளை காணலாம். மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி பின்னடைவு. முதல் முறையாக பாஜக ஆட்சியை பிடிக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாழ்த்து. பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட்ட தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வெற்றி. கொளத்தூரில் போட்டியிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தோல்வி. எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்ட எடப்பாடி கே. பழனிசாமி வெற்றி. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் 4441 வாக்குகள் பெற்ற ரங்கசாமி வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி பின்னடைவு. முதல் முறையாக பாஜக ஆட்சியை பிடிக்கிறது. மேற்கு வங்காளத்தில் 2 கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று பலத்த பாதுகாப்புடன் எண்ணப்படுகின்றன. பெரும்பாலான கருத்து கணிப்புகள் ஆளும் திரிணாமுல் காங்கிரசிற்கு எதிராக வந்திருந்ததால் தேர்தல் முடிவு குறித்து பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இந்த கருத்து கணிப்புகளை உறுதி செய்யும் வகையில் முன்னிலை நிறுவனங்கள் மம்தா பானர்ஜிக்கு எதிராகவே இருக்கின்றன. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டன. 30 நிமிடங்களுக்கு பிறகு, அதாவது காலை 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கியது. ஆரம்பம் முதலே பாஜக கூட்டணி அதிக தொகுதிகளில் முன்னிலையில் இருந்தது. மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் 2வது இடத்தில் இருந்தது. பவானிபூர் தொகுதியில் போட்டியிட்ட முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஆரம்பத்தில் பின்னடைவை சந்தித்தார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜகவின் சுவேந்து அதிகாரி முன்னிலை வகித்தார். பிற்பகல் நிலவரப்படி மம்தா பானர்ஜி முன்னிலை வகித்தார். சுவேந்து அதிகாரி தான் போட்டியிட்ட மற்றொரு தொகுதியான நந்திகிராம் தொகுதியில் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார். காலை 11 மணி நிலவரப்படி மேற்கு வங்காளத்தில் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை விட அதிக இடங்களில் பாஜக கூட்டணி முன்னிலையில் உள்ளது. பெரும்பான்மைக்கு 148 இடங்கள் தேவை என்ற நிலையில் அதையும் தாண்டி 186 தொகுதிகளில் பாஜக கூட்டணி வேட்பாளர்கள் முன்னிலையில் உள்ளன. குறிப்பாக தொழில்துறை மண்டலத்தில் பாஜக அதிக அளவிலான தொகுதிகளில் முன்னிலையை பெற்றுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் 105 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. இடதுசாரி கட்சி பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. அந்த கட்சி ஒரு தொகுதியில் மட்டுமே முன்னிலையில் உள்ளது. கடந்த 15 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த திரிணாமுல் காங்கிரசுக்கு எதிராக மக்களின் மனநிலை இருப்பதையே இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன. தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டிற்கான தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 234 தொகுதிகளில் தனித்து போட்டியிட்டு 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட்ட கட்சியின் தலைவர் விஜய் 1,12,719 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டிற்கான தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 234 தொகுதிகளில் தனித்து போட்டியிட்டு 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட்ட அக்கட்சியின் தலைவர் விஜய் 1,12,719 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இந்நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட்ட தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 16,452 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். தமிழகத்தில் நடைபெற்ற 234 சட்டசபை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டது. இதில் பெரும்பாலான தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகத்தினர் வெற்றி பெற்றுள்ளனர். இந்நிலையில் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட்ட தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 7வது சுற்றின் முடிவில் 1,12,719 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் கொளத்தூரில் போட்டியிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தோல்வியடைந்தார். தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளுக்கு கடந்த மாதம் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. திமுக, அதிமுக, நாம் தமிழர், தாவேகா என 4 முனை போட்டி நிலவிய நிலையில் பதிவான வாக்குகள் மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 62 மையங்களில் எண்ணப்பட்டன.
தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி வரும் நிலையில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிட்ட உதயநிதி ஸ்டாலினும் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜியும் வெற்றி வாகையை சூடியுள்ளனர். கொளத்தூர் தொகுதியில் 4வது முறையாக திமுக சார்பில் போட்டியிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தோல்வியடைந்த நிலையில் தாவேக வேட்பாளர் VS பாபு வெற்றி பெற்றுள்ளார். 9192 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாகையை சூடியுள்ளார். எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்ட எடப்பாடி கே. பழனிசாமி 1,48,993 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். தமிழகத்தில் நடைபெற்ற 234 சட்டசபை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டது. இதில் பெரும்பாலான தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகத்தினர் வெற்றி பெற்றுள்ளனர். இந்நிலையில் எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி 1,08,993 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் நேயம் மக்கள் கழக வேட்பாளர் விநாயகத்தை விட 4,441 வாக்குகள் வித்தியாசம் பெற்று ரங்கசாமி வெற்றி பெற்றுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டன. 30 தொகுதிகள் கொண்ட புதுச்சேரியில் ஆட்சி அமைக்க 16 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். வாக்கு எண்ணிக்கை துவங்கியதில் இருந்தே என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அதிக இடங்களில் முன்னிலையில் உள்ளது. இந்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி தான் போட்டியிட்ட தட்டாஞ்சாவடி தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். அவர் நேயம் மக்கள் கழக வேட்பாளர் விநாயகத்தை விட 4,441 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றியை பதிவு செய்துள்ளார். கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சரை எதிர்த்து தாவேக சார்பில் போட்டியிட்ட VS பாபு 82,180 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளுக்கு கடந்த மாதம் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. திமுக, அதிமுக, நாம் தமிழர், தாவேக என 4 முனை போட்டிகள் நிறைவேறிய நிலையில் பதிவான வாக்குகள் மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 62 மையங்களில் எண்ணப்பட்டன. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி வரும் நிலையில் கொளத்தூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தோல்வி அடைந்துள்ள நிலையில் தாவேக வேட்பாளர் VS பாபு வெற்றி பெற்றுள்ளார். திமுகவிலிருந்து விலகி அதிமுகவுக்கு சென்ற VS பாபு மீண்டும் தாவேகாவில் இணைந்து 82,180 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவர்தான் தமிழ்நாடு பூராவும் 234 தொகுதி, ஒரு தொகுதியை தூக்கி போட்டா கூட திருப்பி ஒரு ஆளை போட்டு சுயேட்சா 234 தொகுதியில நிகழ்ந்தது எங்களுடைய அவரேதான் தங்க தளபதி நிக்க வச்சாததான் எல்லா வேட்பாளரும் நான் உள்பட எல்லா புகழுக்கும் நம்முடைய தங்க தளபதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தளபதி தான். ஒரு கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்க. ஆமா. இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து பேன நீங்க ஏற்கனவே சீனியர். இப்போ வந்து கிட்டத்தட்ட 105 தொகுதி போகுது. இப்போ ஏன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 120 வேணும். இப்போ எந்த மாதிரி நடவடிக்கையா இருக்கும்? காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தோல்வியடைந்தார். 2026ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி உள்ளது. அதில் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட சீமான் தோல்வியடைந்தார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட தாவேக வேட்பாளர் பிரபு வெற்றி பெற்றுள்ளார். தொடர்ந்து 3 சட்டமன்ற தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் தோல்வியடைந்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் வசந்தவேல் 365 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். உளுந்தூர்பேட்டை தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்ட வசந்தவேல் 88,494 வாக்குகளை பெற்றுள்ளார். இவர் தனக்கு அடுத்தபடியாக வந்த அதிமுக வேட்பாளர் குமரகுருவை விட 365 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். ஏற்கனவே 2016ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் இதே குமரகுருவிடம் தோற்றிருந்த வசந்தவேல் இந்த முறை வெற்றி பெற்றுள்ளார். உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் வசந்தவேல் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளார். தன்னை நம்பி வாக்களித்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க பாடுபட போவதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெற்றுள்ள தாவேக தலைவர் விஜய்க்கு நடிகர் சிவகார்த்திகேயன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். திரைப்பட நடிகர் சிவகார்த்திகேயன் தனது வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார்.
அதில் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட முதல் தேர்தலில் வெற்றியை பெற்றிருக்கும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டுள்ளார். தேர்தல் முடிவுகள் பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்று ANI செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் விஜயின் தந்தை SC சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 234 சட்டசபை தொகுதிகளுக்கு கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதில் 85.10% வாக்குகள் பதிவாகின. தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று காலை 8 மணி முதல் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய முதல் தாவேக 109 தொகுதிகளுக்கு மேல் முன்னிலை பெற்றுள்ளது. பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் 16,452 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இந்நிலையில் விஜயின் தந்தை SC சந்திரசேகர் ANI செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்தார். அப்போது தேர்தல் முடிவுகள் பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் கூட்டணி இல்லாவிட்டாலும் தேர்தலை சந்திக்கும் தைரியம் விஜயிடம் இருந்தது. தேர்தலில் வெற்றி பெறுவேன் என்ற விஜயின் தன்னம்பிக்கை வியப்பளிக்கிறது என்றார். தாவேக 100% வெற்றி பெறும் என 100% விஜய் நம்பினார் எனவும் விஜய் பெற்றுள்ள வெற்றியை ஒரு தந்தையாக பெருமை கொள்கிறேன் என்றும் விஜய் பெற்றுள்ள வெற்றி வரலாற்று சிறப்பு மிக்கது என்றும் விஜயின் தந்தை SC சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். Okay, sir, it's enough. You will do. Definitely you will do a big change in Tamil Nadu. That confidence is there. Okay. Thank you so much for giving your time to ANI, sir. We really appreciate your presence on it. ஆட்சி அமைப்பது தொடர்பாக தாவேக மூத்த நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை நடத்தி வருகிறார். தமிழகத்தில் 234 சட்டசபை தொகுதிகளுக்கான தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற்றது. தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று காலை 8 மணியிலிருந்து எண்ணப்பட்டு வருகின்றன. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டன. இதைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. தற்போதைய நிலவரப்படி 109 தொகுதிகளில் தாவேக முன்னிலையில் உள்ளது. அதிமுக 51 தொகுதிகளிலும் திமுக 74 தொகுதிகளிலும் முன்னிலை வகித்து வருகிறது. பெரும்பாலான தொகுதிகளில் 10,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேக முன்னிலையில் உள்ளது. தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை நடந்து வருகிறது. இந்நிலையில் இறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் போனால் எப்படி ஆட்சி அமைக்கலாம் என்பது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமியுடன் தாவேக தலைவர் விஜய் ஆலோசனை நடத்தியதாகவும் தெரிய வருகிறது. இதனைத் தொடர்ந்து தெற்கு மண்டல இணை ஆணையர் சிபாஸ் கல்யாண் தலைமையில் துணை ஆணையர் கார்த்திகேயன், உதவி ஆணையர் பரத், போக்குவரத்து இணை ஆணையர் விஜயகுமார் ஆகியோர் தாவேக தலைவர் விஜய் இல்லத்திற்கு வருகை தந்துள்ளனர். மேலும் பனையூர் தாவேக அலுவலகத்திற்கு தாம்பரம் காவல் ஆணையர் சஞ்சய்குமார் சென்றுள்ளார். எம்ஜிஆருக்கு பிறகு சட்டசபை தேர்தலில் விஜய் அதிக வாக்கு சதவீதம் பெற்றுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 105க்கும் அதிகமான தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. தாவேக முன்னிலையில் இருப்பது அவரது ரசிகர்கள் மற்றும் அக்கட்சியினரிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு பிறகு கட்சி ஆரம்பித்தவுடன் பெரும் தாக்கத்தை விஜய் ஏற்படுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது. எம்ஜிஆர் 1977ஆம் ஆண்டில் தேர்தலில் போட்டியிட்டு 33.52% வாக்குகளை பெற்றிருந்தார். இந்நிலையில் தாவேக தலைவர் விஜய் நடப்பு தேர்தலில் மதியம் 3 மணி நிலவரப்படி 34.75%க்கும் அதிகமான வாக்குகளை பெற்றுள்ளார். புதிய கட்சிக்கு இந்த அளவு ஆதரவை பார்த்து பல ஆண்டுகளாகிறது என்று நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 234 சட்டசபை தொகுதிகளுக்கான தேர்தல் கடந்த மாதம் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற்றது. தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று காலை 8 மணியிலிருந்து எண்ணப்பட்டு வருகின்றன. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டன. இதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் மொத்தமுள்ள 234 இடங்களில் 109 இடங்களில் தாவேக முன்னிலை பெற்றுள்ளது என்றும் புதிய கட்சிக்கு இந்த அளவு ஆதரவு பார்த்து பல ஆண்டுகளாகிறது என்று நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அமைச்சர் கே நேரு திருச்சி மேற்கு தொகுதியிலும் செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளார். தமிழ்நாட்டின் 234 தொகுதிகளுக்கான சட்டப்பேரவை தேர்தல் கடந்த மாதம் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற்றது. இந்நிலையில் இன்று வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. இதில் அதிமுகவிலிருந்து தாவேகாவிற்கு மாறிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார்.
தாவேகாவிற்கு மாறியதால் இவருக்கு வெற்றி வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் இதன் மூலம் 10வது முறையாக செங்கோட்டையன் சட்டமன்ற உறுப்பினராகியுள்ளார். 109 தொகுதிகளில் தாவேகா முன்னிலை பெற்றுள்ளதால் விஜயின் தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் வீட்டில் கொண்டாட்டத்தில் உள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் வெளியாகி வரும் நிலையில் தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றிக் கழகம் 106, அதிமுக 75, திமுக 53 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. காலை 10 மணி நிலவரப்படி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் முன்னிலையில் உள்ளனர். குறிப்பாக சென்னையில் 16 தொகுதிகளில் தாவேகா முன்னிலையில் உள்ளது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடும் சேப்பாக்கம், அமைச்சர்கள் சேகர்பாபுவின் துறைமுகம், மா சுப்பிரமணியன் போட்டியிடும் சைதாப்பேட்டை ஆகிய தொகுதிகளிலும் தாவேகா வேட்பாளர்கள் முன்னிலையில் உள்ளனர். இந்நிலையில் விஜய் தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் வீட்டில் கொண்டாட்டத்தில் உள்ளார். பொன்னை வாகனத்தில் அருள்மிகு கரிகிருஷ்ண பெருமாள் பவனி ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த திரு ஆயர்பாடியில் கரிகால சோழனால் கட்டப்பட்ட பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ சௌந்தரவல்லி சமேத அருள்மிகு ஸ்ரீ கரிகிருஷ்ண பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. ஆண்டுதோறும் இக்கோவிலில் 10 நாட்கள் சித்திரை திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக 3வது நாளான நேற்றிரவு ஸ்ரீ கரிகிருஷ்ண பெருமாள் அலங்கரிக்கப்பட்ட புன்னை வாகனத்தில் எழுந்தருளி ஊர்வலமாக சென்று பக்தர்களுக்கு காட்சியளித்தார். 3ஆம் நாள் உற்சவத்திற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்களான வெள்ளக்குளம் கிராமத்தினர் செய்திருந்தனர். விழாவில் ஆலய நிர்வாகிகள் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கரிகிருஷ்ண பெருமாளை வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி பின்னடைவு, முதல் முறையாக பாஜக ஆட்சியை பிடிக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாழ்த்து. பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வெற்றி. கொளத்தூரில் போட்டியிட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தோல்வி. எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்ட எடப்பாடி கே. பழனிசாமி வெற்றி. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் 4441 வாக்குகள் பெற்ற ரங்கசாமி வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.